இதுக்குள்ளார நம்ம நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா, ஹீரோவா தலையிட்டீங்களா? சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியல, கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறேன். இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல, அப்போ என் பொறுப்பா வந்து நான் உள்ள போறேன். இன்னொன்னு எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் சரி, எந்த டைரக்டரா இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பா பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பா பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் பேசாம இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும், நான் சொல்ற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்கள்ல பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டரா வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளோட நான் பெரிய ஆளுன்னா சொல்ற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசா போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார். சினிமா எல்லாரோட ஒர்க் கரெக்டா பார்த்துட்டோம்னா கண்டிப்பா அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அது கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்ன்றவங்க ஒரு 10 பேர் ரூம்ல உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங். இந்த உண்மைதான், உங்களோட இந்த உண்மைதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மையும் சொல்லிடுங்க, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாம இப்படி உங்களால. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம், ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டா தான் வந்திருக்கு, அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கும். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு டூயட் சாங் வச்சிருந்தேன், இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ அம் த கைன்னு ஒரு சாங்.